ஹாய் மக்களே, நம்ம சேலஞ்சோட டே 9 ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போகிறனால ரொம்பவே நர்வஸாக இருந்துச்சு. ஸோ நான் ப்ரீவியஸ் டே வீடியோ எடுக்கல. அந்த டே ஆஃப் எக்ஸாம் ஐ ஃபெல்ட் கான்ஃபிடென்ட். பை த வே, இது எங்கள் மாமியார் மெயின்டைன் பண்ணுற லிட்டில் ஃபாரஸ்ட். அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட் கூட இந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் அடிஷ்னலாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா 1 PM வரைக்கும் எனக்கு தெம்பு வேணும் இல்லை. அன்னைக்கு வீட்லேயே கொஞ்சம் ஹெல்ப் இருந்தனால என்னால் முடிஞ்ச குட்டி குட்டி ஹெல்ப்லாம் பண்ணிட்டு நான் கிளம்பி. பட் அதுவே லேட் ஆயிருச்சு. 9 o'clock ரிப்போர்ட்டிங் டைம்னா 9:05 நான் ஆட்டோவில் தான் இருக்கு. பட் சம்ஹவ் இட் ஆல் வென் 12 எக்ஸாம் முடிச்சு வெளியில் வந்து செம்ம வெயில் எப்படி நடக்க போகிறோன்னு நினச்சப்போ டு மை சர்ப்ரைஸ் மை ஹஸ்பண்ட் கேம் டு பிக் மீ அப். அவங்களோட ஒர்க் ரொம்ப ஹெக்டிக்காக இருந்ததுனால வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்காக ஒரு சமோசா வாங்கி வச்சுருந்தாங்க. இருந்த பசியில் வேறு வழியில் சாப்பிட்டேன். தென் வீட்டு வேலை செய்கிறவங்களுக்காக ஃபுட் வாங்க போன இடத்துல மோரும் வாங்கி சாப்பிட்டேன். என்னோட 7 months ஆஃப் ஹார்ட் ஒர்க்காக என் ஹஸ்பண்ட் இந்த சாக்லேட் வேறு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவ்வளோதாங்க, நாங்கள் எங்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தாவே போதும். அன்றைக்கி ஆன்ட்டிக்கும் நல்ல வேலைன்றதுனால நாங்கள் மீல்ஸே வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். ஐ லவ் டு இன்ட்ரடியூஸ் திஸ் க்யூட் லிட்டில் டாகி டு யூ. இந்த பட்டுக்குட்டியை நான் 5 years வச்சுருக்கேன். இவளோட பேர் வந்து தெபோரால். வி லவ் ஹர் ஸோ மச். எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால படிக்கணும்னு சொல்லிட்டு நான் இவளை எடுத்துகிட்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு இருந்தேன். பட் அம்மா அப்பா ஒரு ட்ரிப் சடனாக பிளான் பண்ணதுனால இவளை எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டாங்க. தெபோ கௌதம தான் ரொம்ப மிஸ் பண்ணா போல். ரொம்ப நேரம் கொஞ்சிக்கிட்டே இருந்தா. ஒரு 7 PM போல் நானும் ஆன்ட்டியும் ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போகலான்னு கிளம்பியிருந்தோம். வாக்கிங்கும் அப்படியே நான் கவர் பண்ணிட்டேன். வீட்டுக்கு வந்ததும் சுட சுட சிக்கன் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எக்ஸ்ட்ரா ஒரு இட்லியும் நான் சாப்பிட்டேன். எண்ட் ஆஃப் த டே ஸ்டெப்ஸ் கோன் பார்த்தா 7.5 கவர் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.